ஆதியாகமம் அதிகாரம் 7. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. பேழையும் இரட்சிப்பும். 3. ஆதாமின் வீழ்ச்சியும் நோவாவின் கீழ்ப்படிதலும். 4. நோவா மீட்பின் அடையாளம். 1. முன்னுரை. 7வது மற்றும் 8வது அதிகாரங்கள் மழை பெய்வதற்கு 7 நாட்கள் முன்பிருந்து, அதாவது நோவா பேழைக்குள் சென்றதிலிருந்து பூமி காய்ந்து அவர்கள் வெளியே வருவது வரை உள்ள காலம் கிட்டத்தட்ட 1 ஆண்டு 17 நாட்களின் நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இந்த 7வது அதிகாரம் மனசாட்சி யுகத்தின் முடிவு நிகழ்வுகளை விளக்குகிறது. மனிதன் பாவத்தில் விழுந்தது முதல் பெருவெள்ள அழிவு வரை உள்ள காலம் மனசாட்சியின் யுகமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள பிரவாகித்து கொண்டிருந்தது என்ற வார்த்தையின் எபிரேய பதம் கபார் என்பதாகும். இது ஒரு இராணுவ வெற்றியை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் வெற்றி கொண்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை வாசிக்கும்போது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்கிற வசனம் நினைவுக்கு வருகிறது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் வெற்றி சிறந்து பூமியை மறுபடியும் பிறக்கச் செய்தது என எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்த 7வது அதிகாரம் பல்வேறு இயற்கை சார்ந்த வாழ்வியல் சூழலியல் மாற்றங்களையும் விளக்குகிறது. காக்கப்பட்ட ஆணும் பெண்ணுமான உயிரினங்கள் தானே வந்து பேழைக்குள் சேர்ந்தன. மேலும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி வானத்திற்கு மேலே தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீர் திறக்கப்பட்டு பூமியின் மேல் விழச் செய்யப்பட்டது. மேலும் ஆழத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டு ஆழத்திலிருந்தும் நீர் வந்தது. வானத்தின் மேலிருந்தும் ஆழத்தின் கீழிருந்தும் தண்ணீர் பூமியை நிரப்பினது. எனவே பலவான்களான ராட்சதர்களான ஸ்திரீயின் கலப்பினம் இந்த நீரில் மாண்டு போனது. 2. பேழையும் இரட்சிப்பும். ஜலம் பெருகின போது பேழைக்குள் இல்லாத நாசியில் சுவாசமுள்ள அனைத்தும் நிக்கிரகம் பண்ணப்பட்டன. ஆனால் ஜலம் பெருகின போது பேழைக்குள் இருந்தவர்கள் பூமியின் மேல் மிதந்தனர். ஜலம் பெருக பெருக ஒரு கூட்டத்தாருக்கு அழிவு. ஜலம் பெருக பெருக ஒரு கூட்டத்தார் பூமியிலிருந்து பிரத்யேகமாய் பிரிக்கப்பட்டு காக்கப்பட்டனர். காக்கப்பட்டவர்களின் பெரிய இரட்சிப்பு பேழை. பேழை 100 வருடம் விசுவாசத்தை மட்டும் கொண்டு காணாத பேரழிவில் காக்கப்பட கட்டப்பட்டது. அது நமது இயேசுவின் இரத்தத்தின் மூலம் உண்டாகும் இரட்சிப்பின் அடையாளம். இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே நாம் காணாத பேரழிவாம் நித்திய மரணமாகிய அக்கினியின் மரணத்தில் காக்கப்பட முடியும். ஜலத்தின் அழிவில் விசுவாசமாம் பேழை காத்தது போல இனிவரும் அக்கினியின் நித்திய அழிவில் காக்கப்பட அதே விசுவாசமும் இயேசுவின் இரத்தத்தின் மீட்பும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலும் நம்மிடம் உள்ளதா? சிந்திப்போம். பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார் என வாசிக்கிறோம். பேழையின் கதவு கர்த்தரால் அடைக்கப்பட்டது போல கிருபையின் காலமும் சீக்கிரம் அடைக்கப்படும். அதற்குள் நோவா கதவுக்குள் பிரவேசித்து பேழைக்குள் காக்கப்பட்டது போல நாமும் கிருபைக்குள் பிரவேசித்து விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்துவின் இரத்தத்தால் காக்கப்பட வேண்டும். 2. நோவாவின் கீழ்ப்படிதலும் ஆதாமின் மீறுதலும். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்கிறார். நீதிமான் எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டாரோ அதேபோல் நோவாவும் அவரது விசுவாசத்தை கொண்டு காணாத கர்த்தருடைய அழிவை விசுவாசித்து பேழையை உருவாக்கினதினால் நீதிமானாக்கப்படுகிறார். அதை விசுவாசித்து
கர்த்தர் இட்ட கட்டளைகளை அப்படியே செய்து முடித்தார். எனவே இவர் கீழ்ப்படிதலின் பிள்ளைக்குள்ளானார். ஆனால் ஆதாமோ அவருக்கு இடப்பட்ட கட்டளையை மீறுதலின் பிள்ளைக்குள்ளானார். நோவாவின் கீழ்ப்படிதல் அவருக்கு மீட்பை கொண்டு வந்தது. ஆதாமின் மீறுதல் அவருக்கு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது என வாசிக்கிறோம். நோவா மீட்பின் அடையாளம். 2வது வசனத்தில் நோவாவின் பேழைக்குள் பூமியின் மீதெங்கும் உள்ள வித்து உயிரோடு காக்கப்பட்டதாக வாசிக்கிறோம். நிக்கிரத்தின் வாயிலில் இருக்கும் ஜீவன்களை மீட்க நோவா பேழை செய்தது போல இன்றும் அழிவின் விளிம்பில் இருக்கும் ஆத்துமாக்களை மீட்க நம்முடைய முயற்சி என்ன? சிந்திப்போம். நாமும் மற்றவர்கள் காக்கப்பட, மீட்புக்குள்ளாக்கப்பட நம்மால் முடிந்தவைகளை செய்ய முயல்வோம். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, உம்முடைய மீட்பின் காரியங்கள் எவ்வளவு அதிசயத்தக்க விதமாய் இருக்கிறது ராஜா. இதை பார்க்கும்போது நாங்களும் அந்த மீட்புக்குள்ளாக்கப்பட, காணாதவைகளை விசுவாசித்து நித்திய அழிவில் காக்கப்பட, மரணத்தின் அழிவில் காக்கப்பட எங்களை நீர் தகுதிப்படுத்தும். நோவாவை போல மற்றவர்களுக்காகவும் எங்களுடைய உழைப்பு இருக்கட்டும். காணாததை விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.